जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். அவதார நோக்கம் கர்மா பக்தி வழியே ஞானம் அடைவித்தல் தொடர்கிறது. ஆனால் இப்போது உடனேயேதான் போகப்படாதே தவிர சித்தத்தை பரிசுத்தி செய்து கொண்டு அதன் பிறகு எத்தனையோ வருஷங்கள் ஜென்மங்களுக்கு அப்புறமாவது அதில், அதாவது நிவிருத்தியில் போனால்தானே கதிமோக்ஷம். சம்சார சுழலில் இருந்து தப்பி சாஸ்வத சௌக்கியத்தை பெற அதை விட்டால் வேறே வழி இல்லையே. ஆனபடியால் எதுதான் முடிவான லட்சியமோ, எதுதான் பரம சத்தியமோ, எதுதான் நித்யானந்தமோ, எதை உபனிஷத்துக்களில் கோஷித்ததால்தான் வேதங்களுக்கே பெருமையோ, அது என்னவென்று இப்போதில் இருந்தே எல்லோரும் காதால் கேட்டு தெரிந்து கொள்ளவாவது வேண்டுமோ வேண்டாமோ? அதற்காகத்தான் தற்போது எடுக்கப் போகிற அவதாரத்தில் கர்மா என்றும் உபாசனை என்றும் எத்தனைதான் பண்ணச் சொன்னாலும் அதை விட அதிகமாக ஞானத்தை கர்மா பக்தி முதலான எதுவுமே பண்ணாமல் இருக்கிற, ஒண்ணுமே பண்ணாமல் இருக்கிற பரமநிலையை சொல்லிக்கொண்டே போக வேண்டும். அப்போதுதான் அதை பின்பற்றுவதற்கு அந்த 1000ல் லட்சத்தில் ஒருவனாவது தோன்றுவான். அத்தனை கர்மாக்களையும் நன்றாக விடாமல் பண்ணு. கர்ம ஸ்வனுஷ்டீயதாம். குறிப்பு: இதுவும் தொடர்ந்து இப்பாராவில் வரும் எல்லா மேற்கோள்களும் ஸ்ரீ சங்கரரின் சோபான பஞ்சகத்தில் வருவனவாகும். கர்ம ஸ்வனுஷ்டீயதாம் என்று ஆரம்பித்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்வரோபாசனையாக்கிக்குள். தேனே சஸ்ய விதீயதாம் அபசிதிஹி. காமியமாக பண்ணுவதில் இருந்து நிஷ்காமியமாக பண்ணும் யோகத்துக்கு போ. காமியே மதிஸ்தஜ்யதாம். இப்படி முன்னேறிக்கொண்டே போய் சத்சங்கத்திலேயே இருக்க ஆரம்பி. சங்க சத்சு விதீயதாம். அசட்டு பக்தி, அது வேணும் இது வேணும் என்று கேட்கும் பக்தியில் இருந்து முன்னேறி பகவானிடம் நிஜமான பக்தியை உறுதியாக வளர்த்துக்கொள். பகவதோ பக்திர் திரிடாதீயதாம் என்றெல்லாம் ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டே போனாலும் முடிவான லட்சியத்தை மறக்கவிடக்கூடாது, அதை சொல்லாமல் விடக்கூடாது. இப்படியே போய்கொண்டிருந்தால் என்றைக்காவது ஒரு நாளாவது உனக்கு சித்த பரிபாகம், அதாவது பரிபக்குவம் ஏற்படும். அப்போது நிவிருத்தி மார்க்க குருவிடம் போய் விடாமல் பாத சேவை செய்து உபதேசம், பிரணவோபதேசம், உபனிஷத்தின் ஜீவ பிரம்ம அபேத மகாவாக்கிய உபதேசம் வாங்கிக்கொள் என்று சொல்ல வேண்டும். சத்வித்வான் உபஸ்ருப்யதாம் பிரதிதினம் தத் பாதுகா சேவதாம் பிரம்மைகாட்சரம் அர்த்தியதாம் ஸ்ருதி சிரோவாக்கியம் சமாகர்ணியதாம் பிரம்மாஸ்மீதி விபாவ்யதாம். நானே பிரம்மம் என்ற பாவனையை ஏற்படுத்தி கொண்டு அப்புறம் பாவனை அனுபவமாகவே நன்றாக முற்றி நீயே பரபிரம்மமாகவே நிற்க வேண்டும். பரபிரம்மாத்மனா ஸ்தீயதாம் என்று நம் உபதேசத்தை முடிக்க வேண்டும். பிரம்மாத்மனா ஸ்திதீயதாம் என்று நம் உபதேசத்தை முடிக்க வேண்டும். அங்கே ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒன்றின் உறவும் வேண்டாம். எல்லா காரியத்திற்கும் முழுக்கு போட்டுவிட்டு ஏகாந்தத்தில் சௌக்கியமாக இருக்க வேண்டியது. மனசை கழட்டி போட்டுவிட்டு ஆத்மாவையே அனுபவித்துக் கொண்டு சும்மா கிடக்க வேண்டியது. ஏகாந்தே சுகமாஸ்யதாம் பூர்ணாத்மா சுசமீக்ஷ்யதாம். ஏதாவது பண்ணிக்கொண்டே இருக்கும் இயல்புடையவர்களான கர்ம சங்கிகளை முதலில் தப்பு பண்ணாமல் நல்லது பண்ணும்படியாக கர்மானுஷ்டானம், ஈஸ்வர பூஜை என்று ஈடுபடுத்த வேண்டியதுதான். ஆனாலும் நல்லது நல்லது என்று நினைத்து கொண்டிருக்கிற இந்த எல்லாவற்றிலும் கூட கெடுதலாக ஏதாவது கலந்து கலந்து வந்து கொண்டேதான் இருக்கும். காரியம் என்றால் முழுக்க நல்லதாக இருக்கவே முடியாது.
எதற்காவது ஹிம்சை, யாருக்காவது கஷ்டம், எதுவாவது நஷ்டம் என்று ஏற்படுத்தாமல் ஒரு காரியமும் இல்லை. எந்த சத்காரியமானாலும் கூட இப்படித்தான். எத்தனைதான் நல்லதை நினைத்து பரோபகாரம் பரமோபகாரம் பண்ணுவதாக பெருமைப்பட்டு கொண்டு செய்வதிலும் நல்லதற்கில்லாத அம்சங்களும் கொஞ்சமாவது கலந்து கலந்துதான் வரும். கலப்படமற்ற நன்மை எதுவும் இல்லை. தட்சிணாமூர்த்தியின் சிந்தனையாக இதுவரை பேசி வந்தவர்கள் ஒரு சிறிய இடைவெளி கொடுத்து தம்முடைய கூற்றாக ஆரம்பிக்கிறார்கள். காரியம் என்று ஏற்பட்டால் அதிலே உசத்தியான காரியம் எது? கர்மத்தை கழித்துக் கொள்வதற்காகவே ஸ்வயநலம் கருதாமல் பரநலம் மட்டுமே கருதி செய்கிற காரியம்தான். இதுதான் கர்மாவையே போக்கிக் கொள்ள உதவுகிற கர்மயோகம் என்று சொல்கிறார்கள். ஆனால் கலப்படமில்லாமல் இப்படி பரநலம் மட்டும் எந்த காரியத்தினாலாவது பண்ண முடியுமா என்று பார்த்தால் அப்படி எதுவுமே தெரியவில்லை. எந்த காரியமானாலும் அதில் நல்லதோடு கெடுதலும் பரநலத்தோடு ஹிம்சையும் இருப்பதாகவே தெரிகிறது. லோக க்ஷேமத்திற்காக யுத்தம் பண்ணு என்று கர்மயோகத்தை உபதேசம் செய்து அர்ஜுனனின் பிடரியை பிடித்து பகவான் தள்ளி அந்த படியே அவனும் பண்ணினானே. அதனால் கலப்படமே இல்லாமல், அதாவது அன்மிக்ஸ்ட், அன்அலாய்டு என்கிறார்களே, அப்படிப்பட்ட சர்வ க்ஷேமமா வந்தது. எத்தனை மகாவீரர்கள், அபிமன்யு மாதிரி யுவாக்கள், நல்லதெல்லாம் தெரிந்த பீஷ்மாச்சாரியார் மாதிரியான பெரியவர்கள் சாகும்படி ஆயிற்று. இரத்த வெள்ளம், கை கால்கள் மீன் மாதிரி அதில் மிதந்து கொண்டு, அறுப்பட்ட சிகை பாசி மாதிரி படர்ந்து கொண்டு என்று யுத்த வர்ணனையை படிக்கும் போதே ரத்தம் சில்லிட்டு போகிறது. இதுவா லோகக்ஷேமம் என்று தோன்றுகிறது. யுத்தம் முடிந்ததும் பெரிய லோகக்ஷேமம் ஏற்பட்டு விட்டதென்று எவரும் பூரித்து போய் சந்தோஷம் கொண்டாடினதாக தெரியவில்லை. புருஷனை, புத்திரனை, பந்து மித்ராளை இழந்து ஸ்திரீகளும் அவாளும் இவாளும் கலங்கிக் கொண்டு கதறிக்கொண்டு தர்ப்பணம் பண்ண போனார்கள். வெற்றி பெற்று ராஜாவான தர்மபுத்திரரானால் எல்லாரையும் விட பெருசாக அழுது கொண்டு, இத்தனை நாசத்திற்கும் நான் காரணமாயிருந்தேனே, கர்ணனை நினைத்து பிராத்ருஹத்தி செய்துவிட்டேனே என்று நொந்து கொண்டார். திரௌபதியோ அத்தனை பிள்ளைகளையும் பறி கொடுத்துவிட்டு வயிற்றில் அடித்து கொண்டாள் என்றுதான் பார்க்கிறோம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.